மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் இன்றைக்குள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை உங்களுடைய சமூகத்திலே தியானிக்க வருகிறோம். நீர் விட்டு போஷி கர்த்தாவே, எங்களோடு இடைப்படும் உங்கள் ஆலோசனையை எங்களுக்கு தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நாங்கள் கற்றுக்கொள்ள உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீ கற்றுத்தார். எங்கள் செவிகளை திறந்தார்கள். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார். அந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆதாம் தோன்றின காலத்துக்கு முன்பாகவே பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்தில் என்றென்றைக்கும் உள்ள என்று சொல்லப்பட்ட என்றென்றைக்கும்னா எட்டர்னல், நித்தியமாக பிரகாசிக்கக்கூடிய சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல யார் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், பிறரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறவர்கள் அதுபோல இருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிக்குட்படுத்துகிறவர்கள்னா பாவியாக இருக்கிற மனுஷனை நீதிக்குட்படுத்துகிறது இல்லையா? அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரை அறிய வைப்பது அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை சுவிசேஷ வார்த்தையை சொல்லும் ஜனங்களுக்கு நாம் சொல்வதுதான் நீதிக்குட்படுத்துகிற ஒரு அனுபவம். அவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டு நிறைய பேர் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அநேகர்னு சொன்னால் எத்தனை பேர் சொல்லலாம்? நிறைய, கவுண்ட்லெஸ் இல்லை. நட்சத்திரத்தை நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? பாருங்க, அநேகர் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி யுவனமாக. அப்போ பாருங்க, அது ஆண்டவருடைய வார்த்தை. அதே போல தான் நடக்குது. இல்லையா? கர்த்தர் பெருக செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போது இந்த கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக சொல்கிறார். அப்போது தேவனுடைய சித்தம் என்ன? வசனம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் படிக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்ன சொல்றாரு? எல்லா மனுஷரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லாரும், அது ராஜாக்களானாலும் சரி, பிரபுக்களானாலும் சரி, மந்திரிகளானாலும் சரி, இல்லை தாசல்தாரானாலும் சரி, இல்லை நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களானாலும் சரி, நம்ம ஊரில் இருக்கிறவங்களானாலும் சரி, ஆண்டவர் சொல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் நான் சித்தமுள்ளவராய் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். அப்போ தேவ சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படும். அதுதான் தேவ சித்தம் இல்லையா? இதுதான் தேவ சித்தம். அப்போ இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? என்றென்றைக்கும் அவர்களை எப்படி காணலாம்? பிரகாசம் இல்லை. நீங்க நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூரியனை காட்டிலும் பெருசு, தெரியுமா? ஆனால் கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்க எத்தனையோ மடங்கு பெருசு சூரியனை காட்டிலும். எவ்வளோ உயரத்தில் நட்சத்திரம் ஆண்டவர் சொல்கிறான். அதுபோல கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள பிரகாசத்தை கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாங்க சொல்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அப்படி பிரகாசித்த சில நபர்கள் இருக்கிறார்கள். நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 2-3 கேரக்டர் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு யோவான் ஸ்நானகன். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:6 படிக்கிறதுல. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்க பார்க்கணும், ஒரு திரள் கூட்டம். எங்கிருந்து வராங்க அவங்க? எருசலேமிலிருந்து, யூதேயா தேசத்திலிருந்து, அப்புறம் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தில் இவ்வளோ ஜனங்க எங்க வராங்க அப்படின்னு கேட்டா யோர்தான் நதிக்கு வராங்க. எதுக்கு வராங்க? அவன் அந்த யோவான் ஸ்நானத்தினால ஞானஸ்நானம் பெறதுக்காக வராங்க. பாருங்க, பைபிள் சொல்லுது யோவான் 5:35 அவன் எப்படி இருந்தானா? படிங்க 5:35. யோவானா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிக்கிறோம். அவன் வெளிச்சத்திலே சொல்லப்பட்டு. அல்லேலூயா. எப்படி அவன் பூமியில் இருந்தானா? வெளிச்சமா இருந்தான் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை படிக்கணும். தரித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. என்ன எதுக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, யோவான் சொல்றான், நான் உம்மால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள இருக்கிறேன், நீர் போய் இடத்துல போய் பெற்றுக்கொள்ளலாமா? நீர் என்னிலும் வல்லவர் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நீ இடம் கொடுங்க. இப்படி எல்லா நீதியும் என்ன சொல்றாரு? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு. அப்போ ஞானஸ்தானம் எடுப்பது என்ன? What is meant by baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவ நீதியை நிறைவேற்றுவது. ஆமென். தேவ நீதியை இயேசு நிறைவேற்றி, தேவ நீதியை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, அநேகரை அவன் நீதிக்குட்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அப்படிதான் பார்க்குறேன். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்களே உலகத்திற்கு ஒளியாக மத்திய 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நீங்க உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க. அப்போ உலகம் எங்க இருக்குது? இருள். அப்போ இருளா இருக்கிற இந்த உலகத்துல நாம எப்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார்?
வெளிச்சமாய் தேவன். அல்லேலூயா. அது இன்னொரு உண்மை கூட சொல்றாரு, நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கு இல்லை? குழம்புல உப்பு, சாப்பாட்டில் உப்பு, உப்பு இல்லாத பண்டம் உப்பையிலே ஒரு பழமொழி இருக்கு. இல்லை, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நான் உப்பு வந்துடுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது உப்பு தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பதார்த்தத்துக்கே ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதாக மாறுது. அதுபோல் இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் எப்படி இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொல்கிற உப்பானது சாரமற்று போனால் எரினால் சாரம் ஆக்கப்படும். வெளியே கொட்டுவதற்கு எளிய இது ஒன்றுக்கும் உதவாதேன்னு சொல்கிறாங்க. கதில் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்படி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதுனால நம்ம அதை நம்ம பிடித்து கொள்கிறோம். யோவானை போல இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் முட்டிகள் போட்டுச்சு ஆண்டவரை என்னையும் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்னுடைய ஏரியாவுக்கு இங்கே வந்து இல்லையா? அவன் பாருங்க, யூதயா தேசத்திலிருந்து, சிவன் நகரத்திலிருந்து, யோர்தானுக்கு அப்புறத்தில் சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன பண்ணான்? ஆதாயப்படுது. அட்லீஸ்ட் நம்ம கிராமத்தை ஆதாயப்படுது, நம்ம நகரத்தை ஆதாயம் கத்தருக்கா. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் பிலிப்பு அந்த பட்டணத்துக்கு போறாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி அந்த பட்டணம் எப்படி இருந்தது? அது என்ன பட்டணம் தெரியுமா? என்ன பட்டணம்? சமாரியா பட்டணம். சரியா? சமாரியா வந்து பிலிப்பு என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறதுக்கு போறாரு. அங்க பார்த்தா அந்த பட்டணத்தில் என்ன இருக்குது? துக்கம் இல்லாமல் சந்தோஷமே இல்லை. ஆனால் பிலிப்பு போன பிறகு அந்த பட்டணம் எப்படி மாறிச்சான்? மிகுந்த சந்தோஷமாய் மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற பட்டணத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கணும். பாருங்க, இந்த சமாரியா பட்டணத்தை எப்படி இந்த சமாரியா பட்டணம் இருந்தது அப்படின்னு பார்த்தா 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, பிசாசு அந்த ஜனங்களை எப்படி கட்டி வச்சான்னா அசுத்த ஆவியினால் அவனை கட்டி வச்சு அந்த ஜனங்களை அசுத்த ஆவி சொல்லப்பட்டு அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு புறப்பட்டு போனது. அநேக திமிர்வாதக்காரர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பலவீனம், வியாதி சரீரத்தில். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை வியாதியினால கட்டி வச்சிருக்க, அசுத்த ஆவியினால அவங்க நிரப்ப. புரியுதா? ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நிம்மதியற்றவர்களாக, இருள்ல, பாவத்துல, சாபத்துல ஜனங்க அப்படி. அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த பட்டணம் அங்க. ஆனா பாருங்க, அப்படி ஒரு இருளான ஒரு சூழ்நிலை ஜனங்க மத்தியில் இருந்தது. பிசாசு என்ன பண்றான்னா, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு சொல்றாரு. அவன் யாரு? உலகத்தின் அது. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வலோகத்துக்கும் வானத்திலும் பூமிகளுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சரியா? ஆனா இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி வரான். யோக கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு சரீரத்தை என்ன பண்றான்? பலவீனப்படுத்தலாம். அது போல இன்னைக்கு ஜனங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி. சரியா? பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்புறம் பாருங்க, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, என்ன இப்படியெல்லாம் பிரிவினைகள், பிரிவினையின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள்,
புரியுதா? விக்கிரக ஆவிகள், அசுத்த ஆவிகள், இதெல்லாம் என்ன பண்ணுது? பட்டணத்தில் உள்ள ஜனங்களை கெடுத்து குட்டிச்சோறாக்க. அவன் பாருங்க, பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருது. அதுதான் வரான், வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தே. அல்லேலூயா. பிசாசு அதுக்கு வரான், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்க. இவன் போய் பிரசனம் பண்ணுறான். இந்த பிலிப்பு போய் பிரசனம் பண்ணுறாரு. இயேசு என்ன சொல்றாரு? சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து. ஆமென். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணான்? கிறிஸ்துவை குறித்து பிரசனம் பண்ணான். பிரசனம் பண்ண பிறகு அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அசுத்தாவிகள் வெளியேறி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தையிலே தேவன் வல்லமை வைத்தார். நீங்கள் கிறிஸ்துவை குறித்து நம்ம மற்ற ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அதிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையை கண்டுதான் பிசாசு நடுங்கும். நம்முடைய பலத்திலேயோ சாமர்த்தியோ ஒன்று நம்ம அசைய மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து எங்கே நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், கிறிஸ்துவை குறித்து நீதியை நம்ம சொல்கிறோமோ, அங்கே பிசாசு நடுக்கம் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை பாருங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சொல்லுவோம், இது இங்கே இருக்கு, அது அப்படி இருக்கு, நிறைய குறை. நன்மையை காண்பிப்பவன் யார்? பைபிள் சொல்லுது. நன்மையை சங்கீதம் 4 நன்மையை காண்பிப்பவன் யார்? அதுபோல் இன்னைக்கு யார் நன்மை எனக்கு செய்வான்னு காத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க, இந்த வடபெரும் பாக்கத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். அது நான் மாத்திரம் செய்தால் கூடாது, நீங்கள் மாத்திரம் செய்தால் கூடாது. சபையார் அத்தனை பேர் என்ன பண்ணணும்? சரி, சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மா கூட நான் ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஒரே ஒரு மாதம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும். வருஷம் எப்பவுமே வருஷத்துடைய கடைசியில் 30-31 நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் ஆராதனைன்னு சொல்லி ஒன்று வைப்போம். ஏன் நேற்று கூட ஒரு இந்திக்கார தம்பி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குன்னு கேட்குறேன். நான் சொன்னேன், ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்கன்னா சேர்த்து அவ்வளோ பெரிய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்திக்கார தம்பி ஒரு வந்தார், முதல் வந்து நானும் சர்ச்சுக்கு வரேன், வாப்பா. அவர் கையில் ஒரு பைபிள் கொடுத்தேன், ஃப்ரீயாக இதை படி. அவர் பைபிள் இருக்குன்னு ஆராதனைக்கு கரெக்டாக வர வந்து பெருகிட்டு, அவர் தான் வந்து முடியும் போது பெருகிட்டு எல்லாம் போகிறாரு. இங்கே ஜேசிபி ஆப்ரேட்டர் அவர், இங்கெல்லாம் மண்ணெல்லாம் வாங்கி நம்ம போட்டார். காசு கொடுத்தாலும் வாங்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனே அனுப்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் செய்கிறார் அந்த காரியங்களை. அந்த தம்பி கேட்குறாரு, எனக்கு ஞானஸ்நானம் தான். கர்த்தருக்கு மகிமை. இப்போ பாருங்கள், நாம் என்ன செய்யணும்? பிலிப்பு போல ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒருவேளை பிரசங்கம் தெரியல, எப்படி சுவிசேஷம் சொல்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அந்த சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் என்னை எதிலிருந்து தீமையிலிருந்து என்னை காப்பாற்றினார் சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்தார் எனக்கு, ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் சொல்லும் போதும். அதுதான் பகிர்ந்து கொள்வது சுவிசேஷம், சாட்சி. சரியா? கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது பாருங்க, இந்த பிலிப்பு அந்த பட்டணத்தில் மாத்திரம் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, 9வது வசனத்தில் படிங்க. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவர் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். யார் அவன்? சீமோன். சீமோன் என்கிற ஒரு
அவன் யார் அவன் அப்படின்னா யார் அவன்? மந்திரவாதி. மந்திரவாதி. இந்த இந்த மந்திரவாதி அந்த பட்டணத்தில் இருக்கிறான். என்ன இங்க கூட மந்திரவாதி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மந்திரவாதி எப்படி ரட்சிக்க போறான்னு பாருங்க. 12வது வசனம் 13வது வசனம் படிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்ப பாருங்க, அந்த சீமோன் இப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறான். விசுவாசிச்சு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். சூப்பர்ல. எப்படி அப்படின்னா முந்தின வசனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் அப்படின்னா என்னது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதை பார்த்தோம். பிலிப்பு செய்த அற்புதங்களை அடையாளம் பார்த்த உடனே இந்த மாயவித்தைக்காரன் தோற்றான். அல்லேலூயா. இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரசங்கம் பண்ணுங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்யும். என் பவுலின் கையை விசேஷித்த அற்புதங்களை நட வச்சாங்க. ஒரு முறை சாம்சனுடைய பிரசங்கம் பண்ணும்போது பவுலின் கையில் அற்புதத்தை செய்து என் கையில் நீர் அற்புதத்தை செய்யும் என்று ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை அற்புதம் செய்கிறவர்களாய் தேவன் மாற்றவர்களாக. அப்போ பார்த்து மாயவித்தை மந்திரவாதியும் மனம் திரும்புவான். அல்லேலூயா. வெறும் புருஷரும் ஸ்திரீ மாத்திரமல்ல, மந்திரவாதிகள் மனம் திரும்புவார்கள். உன்னை கொண்டு மந்திரவாதிகளை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரவுடிகளை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கொலைபாதகர்களை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபை போயாங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்றதும் மைக்க குச்சி சாட்சி சொல்றேன், நான் இப்படிலாம் இருந்தேன், இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. அடுத்த ஸ்டெப்ல ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதர் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியாவுடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. இங்க பாருங்க, அடுத்தது எங்க கூட்டு போறாங்கன்னா ஹையர் லெவல் கூட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் ஸ்திரீக்கு பிரசங்கம் பண்ணணும், புருஷனுக்கு பிரசங்கம் பண்ணணும், அடுத்தது மந்திரவாதிக்கு பிரசங்கம் பண்ணணும், மூணாவது எங்க பிரசங்கம் பண்ணலாம் அந்த மந்திரிக்கு அந்த கந்தகே என்கிறதான என்பவருடைய மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணும்படிக்கு தேவன் கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு, தெற்கு முகமாய் தேவன் கொண்டு போறாரு. யாரு? ஆவியானுடைய கைடன்ஸ் பிலிப்புக்கு கிடைக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆவியானவருடைய நடத்துதல் கிடைக்கிறது. எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நான் நடத்தப்படுகிற அங்க அதுதான் ஆவியானவர் நடத்தப்பட்டு தெற்கு முகமா போ என்று சொல்றாரு. அவன் ஓடி போறான், வனாந்திர திசைக்கு ஓடி போறான். அங்க பார்த்தா ரதம் ஓடியாது, அதோடு போய் சேர்ந்து போய் நிற்கிறான். அங்க பார்த்தா உள்ள மந்திரி பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சது தெரியல, விளங்கல. அவர் கேட்குறாரு, நீங்க படிச்சது என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி எனக்கு எப்படி வேதத்தை தெரியும் கேட்குறாரு. அப்போ பிலிப்பு அந்த வாக்கியத்தை எடுத்து விவரித்த பொழுது அந்த மந்திரி விசுவாசித்தான். ஹல்லேலூயா. பிலிப்பு கேட்கல ஞானஸ்தானம் எடு அப்படின்னு சொல்லிட்டு, மந்திரி கேட்குறாரு, தண்ணீர் இருக்கிறது
தடை ஒன்றும் இல்லையா அப்படின்னு. நீ விசுவாசித்தால் தடை எதுவும் இல்லை என்று சொல்லி 2 பேர் ரதத்தை நிப்பாட்டி 2 பேருக்கும் இறங்கி போய் அங்கே பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஏறி வர பார்த்தா பிலிப்பு காணும். ஆவியான தீர்ப்பு எவ்வளோ உள்ள அனுபவிக்கிறீங்களா? ஏறி 2 பேரும் தான் ஞானஸ்தானத்துக்கு வராங்க. பார்த்தா பிலிப்பை காணும் பக்கத்தில். எப்படி இருக்கும்? அது இல்லையா? இன்னும் மறந்துட்டாரா? எப்படி எங்கே போனாரு? ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு. ஆவியானவர் தீர்ப்பு போயிடுறாரு. அது இல்லையா? சோதரம் ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இல்லையா? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வல்லமையை தேவன் கொடுக்கிறார். ஹையர் லெவலுக்கு தேவன் கொண்டு போவார். நீங்கள் பேசிக்கில் முதல்ல கால வைக்கணும். கர்த்தர் சொல்கிறேன், முதல்ல தெருவில் கால வைக்க, முதல்ல ஒரு வீட்டில் கால வைங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு போக வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:41. 2:41 அப்போஸ்தலர் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ஒரே ஒரு பிரசங்கம் தான். யாரு? ஒன்லி ஒன் பிரீச். ஒரே ஒரு பிரசங்கம். அதை கேட்ட ஜனங்கள் என்ன ஆனாங்க? 38 படிங்க. 38 பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். அப்புறம் 37 படி. 37 இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். எப்படி கேட்கிறாங்க? ஒரே பிரசனம். நீதியை குறித்து பிரசனம் பண்றாரு பேதுரு. அதை கேட்ட 3000 பேர் அந்த இருதயத்தில் ஒரே நேரத்தில். ரொம்ப பெரிய அதிசயம். இன்னைக்கு ஒரு ஆத்மா இருதயத்தில் என்ன பண்ண முடியல, இருதயத்தில் உணர முடியல. ஆனால் அவர் சொன்ன ஒரு பிரசங்கத்தில் ஒரே நேரத்தில் 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் கேட்கிறாங்க, சகோதரரை நாங்கள் என்ன பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஜனங்க கேட்கணும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தில் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிங்க கர்த்தர்கிட்ட முயன்று ஜெபிங்க. சொல்றோம். அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் இந்த வல்லமை உங்கள் மேலே ஊற்ற வல்லவர். தேவன் ஊற்றுவார். உங்களை ஒரு விசேஷித்த ஒரு கருவியாக தேவன் எடுப்பார், பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பாருங்கள், அவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு, சகோதரன் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பேரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னா, இங்கே கிளீனாக சொல்றது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படும். ஞானஸ்தானம் வந்து மனம் திரும்புறது. அதுதான் ஞானஸ்தானம் இல்லையா? எனக்கு ஸ்கூட்டர் கொடுப்பாரு, எனக்கு பைக் கொடுப்பாரு, அதுக்காக நான் ஞானஸ்தானம் எழுதுறேன். அதெல்லாம் ஞானஸ்தானம் இல்லையா? சொல்லுவாங்க, எல்லாம் செய்வார். ஆனால் பிரதான முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்ப பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஞானஸ்தானம். அவன் கொடுத்தான். அவங்க எந்த சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு அவர்கள் கர்த்தர் சோதரர் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர்
சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று சாம்சன் பாஸ்டர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னாரு? எப்படியா சர்ச்சில் ஆத்மாக்கள் சேர்ந்து புறஜாதியில் கல்யாணம் பண்ணி ஒரு ஆத்மாவை ரட்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஒரு சுவிசேஷம் சொல்றது இல்லை, ஒரு போய் நீங்கி குடிச்சு பிரசவம் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணாங்க. ஒரு ஆத்மா என்ன பண்ணிட்டேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அப்படி சொல்லலை பைபிள். என்ன சொல்றது? அவங்க மந்திர யாரோ ஒரு மந்திர சொல்கிறாரா, நீ மந்திரம் பண்ணு, ஆத்மாக்கள் சும்மா போட்டு உனக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் 4 நாள் கர்த்தர் என்ன பண்ணனா, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்த்து. அதுதான் பைபிள் சொல்லுது. மந்திரம் பண்ணாங்கன்னா வந்து இருப்பாங்க வந்து தூர உபதேசம் இல்லை. கர்த்தர் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களாம் சொல்லலாம் நம்ம கூட இல்லையா? மற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது செய்த பண்ணு இல்லை. வேதம் நமக்கு இருக்கு. இதுதான் கண்ணாடி. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, உங்களை நீதிக்கு படுத்துகிறது இந்த வேதம் தான். ஓகே, ஸோ நான் முடிக்கிறேன். இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்க போறீங்க? உங்களுக்காக ஜெபிக்காங்க, மற்றவங்களுக்காக, ஆத்மாக்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, இந்த ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்காக கர்த்தர் செய்யலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தின் கடைசிக்குள்ள ஒரு சிலரை ஆகிலும் நம்ம என்ன பண்ணணும்? அக்கினியிலிருந்து இழுத்து ரட்சிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கண்ணை மூடி செலுத்துவோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை